விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். திரு ஜெகன் அவர்களே, திரு ரவிக்குமார் அவர்களே, திரு தரணிவேந்தன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர் மஸ்தான் அவர்களே, லட்சுமணன் அவர்களே, அன்னியூர் சிவா அவர்களே, மணிகண்ணன் அவர்களே, சிவகுமார் அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலர் திரு மங்கத்ராம் சர்மா ஐஏஎஸ் அவர்களே, மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திரு பழனி ஐஏஎஸ் அவர்களே, ஏஜியினுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்களே, 21 சமூக நீதி போராளிகளுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே, என்னுடைய பாசத்திற்குரிய மகளிர் சுய உதவிக் குழுவில் இடம்பெற்றுள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கடையேழு வள்ளல்களில் ஒருத்தரான காரிய ஆட்சி செய்த மலையமான் நாடும் வீரத்தின் விளைநிலமான ராஜாதேசிங் ஆட்சி செய்த பகுதி இந்த விழுப்புரம் மாவட்டம். இந்த விழுப்புரத்திற்கு எத்தனையோ இலக்கிய புகழும் வரலாற்று பெருமையும் இருக்கு. கல்வெட்டுகளுக்கு கல் தொண்டூர், குடவரை கோயில்களுக்கு மண்டகப்பட்டு, பழைய கோயில்களுக்கு பனைமலை, பாறை ஓவியங்களுக்கு வரலாற்று பெருமைக்கு திருவக்கரை, இலக்கியத்துக்கு தண்டபாணி சுவாமிகள், நல்லாட்சி இலக்கணத்துக்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், திராவிட அரசியலுக்கு மதிப்பிற்குரிய ஏஜி என அழைக்கப்பட்ட ஏ கோவிந்தசாமி அவர்கள். இப்படி விழுப்புரம் மண்ணினுடைய பெருமைகளை பட்டியலிட்டா நாளும் பொழுதும் பத்தாது. அப்படிப்பட்ட இந்த மண்ணில் உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இந்த விழா திராவிட இயக்கத்தீரர் ஏஜி என்று அழைக்கப்பட்ட மதிப்பிற்குரிய ஏ கோவிந்தசாமி அவர்களின் சிலையுடன் அரங்கம் கட்டப்பட்டு அதனுடைய திறப்பு விழா நடந்திருக்கிறது. 21 சமூக நீதியினுடைய போராளிகளுக்கான மணிமண்டபத்தினுடைய திறப்பு விழா, 35 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், 425 கோடி மதிப்பிலான முடிவுற்ற பணிகளுக்கு திறப்பு விழான்னு, 133 கோடி மதிப்பிலான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழான்னு இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்க என்னுடைய ஆறுயிர் சகோதரர், இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், வனத்துறை அமைச்சர் மாண்புமிகு பொன்முடி அவர்களுக்கும், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் திரு பழனி ஐஏஎஸ், மாவட்டத்தினுடைய அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பொன்முடி அவர்கள் திராவிட இயக்க பாதையில நடக்க தொடங்கி துடிப்புமிக்க போராளியாக செயலாற்றக்கூடியவர். அவரை பத்தி தலைவர் கலைஞர் சொன்னதைத்தான் நான் நினைவுபடுத்துகிறேன். ஆழ்கடல்ல கண்டெடுத்த நன்முத்து பொன்முடி,
அப்படிப்பட்ட நம்முடைய பொன்முடியவர்களோட இந்த விழுப்புரம் மாவட்ட முன்னேற்றத்திற்காக பணியாற்றி வரக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பழனி, மக்கள் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாள் முழுக்க நான் எண்ணி பெருமைப்படக்கூடிய நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு. ஏன்னா மரியாதைக்குரிய ஏஜி அவர்களுடைய மணிமண்டபத்தை திறக்கிற வாய்ப்பும் பெருமையும் எனக்கு கிடைச்சிருப்பதை எண்ணி நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட இயக்கங்களோட தலைமகன்கள் ஒருவரா கோவிந்தசாமி அவர்கள் இருந்திருக்கிறார்கள். 2019 ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பரப்புரைக்கு நான் வந்தப்போ நம்ம திராவிட ஆழ்வார் ஜெகத் ரட்சகன் அவர்களும் இன்னைக்கு விக்கிரவாண்டியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தம்பி அன்னியூர் சிவா அவர்கள் என்னை சந்திச்சு ஏஜி அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கணும்னு கோரிக்கை மனுவை அப்ப திமுக எதிர்கட்சி நிச்சயம் மணிமண்டபம் அமைக்கப்படும் நான் சொன்ன உறுதி தந்தேன். இதோ ஏஜி அவர்களுக்கு ஏற்பட்டது நினைச்சு பார்க்க 1949 திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்க காலத்தில் அரசியலுக்கு நாம் வரல. கழக கொள்கைகளை ஏத்துக்கிறவங்களை தந்து வெற்றி பெற்று கழக கொள்கையும் சட்டமன்றத்தில் தொடர்ந்து தான் ஏஜி. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒளிதர உதயசூரியன் சின்னத்தில் முதல்ல நின்று வென்றவர் நம்முடைய ஏஜி அவர்கள். கொள்கை குன்றம் ஏஜி அவர்களை பற்றி நம்முடைய தந்தை பெரியார் என்ன சொன்னார் என்றால், அளவுக்கு மிக நேர்மையோடு ஒழுக்கத்தோடு நாணயத்தோடு நடந்து கொண்டவர் சொன்னார். அடக்கமும் அன்பும் நிறைந்த என் ஆருயிர் தோழரும் தலைவர் கலைஞர் சொன்னார். பேரறிஞர் அண்ணா மற்றும் தலைவர் கலைஞர் ஆகியோருடைய அமைச்சரவையில் இடம் வகித்தார். திடீர்னு அவர் மறைவுற்ற போது தலைவர் கலைஞர் துடிச்சு போயிட்டார். அவருடைய மறைவுக்கு பிறகு குடும்பத்தாருக்கு நிதி திரட்டி தர முயற்சி கழகம் எடுத்துச்சு. அப்படி நிதி திரட்டி தந்தவர்களை நானும் ஒருத்தன். பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த போது, சிறுவனாக இருந்த போது, மாணவ பருவத்தில் இருந்த போது கோபாலபுரம் இளைஞர் திமுக சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கிற ராம் தியேட்டர்ல நாடோடி மன்னன் படத்தை காலை காட்சியாக திரையிட்டு அதன் மூலமாக நான் கொண்டு போய் தலைவர் கலைஞரிடத்தில் கொடுத்தேன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோர் இட்ட பணியை தட்டாம செஞ்சு முடிக்கிறது தான் தன்னுடைய ஒரே வேலைன்னு வாழ்ந்தவர் கோவிந்தசாமி அவர்களுக்கு கழக அரசு இன்றைக்கு மணிமண்டபம் அமைக்கிறதும் அதை நான் திறந்து கிடைச்ச வாழ்நாள் பெருமை. அடுத்து 21 சமூக நீதி போராளிகளுக்கு நினைவு மண்டபம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னிய சமுதாய மக்கள் தங்களுடைய சமூக நீதி உரிமையை கேட்டு அதிமுக ஆட்சி காலத்தில் போராடினப்போ காக்கை குருவிகளை சுடுவதோடு சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. 1987 ஆண்டு இது நடந்துச்சு. வன்னிய சமுதாய மக்களோட கோரிக்கைக்கு அன்றைக்கு அதிமுக அரசு செவிமடுக்கல. 1989 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தலைவர் கலைஞர் திமுக ஆட்சிக்கு வந்தா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களோட நியாயமான கோரிக்கை ஏற்று தனி ஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்வோம் அப்படின்னு உறுதி கொடுத்தார். சொன்ன மாதிரியே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலிலே அமர்ந்து 43வது நாள்ல மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20 விழுக்காடு ஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்த வரலாறு தான் கலைஞருடைய வரலாறு, திமுக ஆட்சியின் வரலாறு.
13/3/1989 அன்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் வரலாற்று புகழ்பெற்ற முடிவா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் சீர்மரபினருக்கும் 20 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு செய்யப்படும் அறிவிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு கல்வியில வேலை வாய்ப்புல மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்து பிள்ளைகள் படிச்சு வேலைக்கு போய் முன்னேறுது. கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு தான் மிக முக்கிய காரணமாக இருக்கு. இது மட்டுமா, உயிர் தியாகம் செஞ்ச 21 குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபாய் கருணை தொகையும் மாதந்தோறும் பென்ஷனும் வழங்கினவர் முதலமைச்சர் கலைஞர். இன்றைக்கும் அந்த குடும்பங்கள் மாதம் 3000 ரூபாய் பெற்று வராங்க. அவங்களுக்கு சமூக நீதி போராளிகள் பட்டமும் வழங்கப்பட்டுச்சு. அப்ப நடைபெற்ற சாலை மறியல்ல கைதான 2 லட்சம் பேர் மீதான வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுச்சு. அது மட்டுமல்ல, குண்டர் தடுப்பு சட்டத்தின் கைது செய்யப்பட்ட வன்னியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளாக இருந்த பூத்தா அருள்மொழி, பூத்தா இளங்கோபன் அவர்கள் இங்க அமர்ந்திருக்கிறார். வாழைச்செல்வன், ஆரணி ராஜேந்திரன், தாராசிங் ஆகிய 5 பேர் மீதான வழக்கும் திரும்ப பெறப்பட்டுச்சு. அதே போல திரு வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களும் வன்னியடிகளார் அவர்களும் வன்னியர் கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவர் சி ராமமூர்த்தி ஆகியோர் முதலமைச்சர் கலைஞர் அவர்களை சந்திச்சு மரியாதைக்குரிய எஸ் எஸ் ராமசாமி படையாச்சியார் அவர்களுக்கு சென்னையில சிலை வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வச்சப்போ, அப்போ சென்னைக்கு நான் மேயராக இருந்தேன். என்கிட்ட தான் அனுப்பி வச்சார் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். சென்னையில 3 இடங்களை குறிப்பிட்டு அவங்க என்கிட்ட கொடுத்தாங்க. அதற்கு பிறகு முடிவு செஞ்சு இறுதியா சென்னை ஆல்டா சந்திப்பில் நந்தனம் ஆல்டா சந்திப்பில் ராமசாமி படையாச்சருக்கு சிலை அமைக்கப்பட்டுச்சு. முதலமைச்சர் கலைஞரும் மேயராக இருந்த நானும் அந்த விழாவில் கலந்து கொண்டோம். வன்னியர் பொது சொத்து வாரியம் அமைக்கணும்னு வன்னியர் சங்க தலைவர்கள் முதலமைச்சர் கிட்ட கலைஞர் கிட்ட அன்றைக்கு கோரிக்கை வச்சாங்க. 2009ஆம் ஆண்டு அதற்கான ஆணை பிறப்பிச்சதும் கழக அரசு தான். இப்போ 2021 6வது முறையாக கழக அரசு ஆட்சி அமைந்த பிறகு 1987 சமூக நீதி போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டுக்கு பலியான 21 சமூக நீதி போராளிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மணிமண்டபம் அமைக்கப்படும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் அறிவிச்சேன். சொன்னபடியே இதோ மணிமண்டபம் கட்டி திறக்கப்பட்டிருக்கு. திமுக அரசை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின விளிம்பு நிலை மக்களோட முன்னேற்றத்திற்காக தங்களை முழுமையாக ஒப்படைச்சுக்கிட்ட சமூக நீதிக்கான இயக்கம். திராவிட இயக்கம் தோன்றினதே சமூக நீதி நிலைநாட்டத்தான். 1921ஆம் ஆண்டு எல்லா சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கினது நீதி கட்சி ஆட்சி. இந்த இடஒதுக்கீட்டு முறைக்கு உச்சநீதிமன்றத்தால் ஆபத்து வந்தப்போ கடுமையாக போராடி 1950ஆம் ஆண்டு முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை செய்ய வச்சவங்க தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும். அது மட்டுமல்ல, கழக ஆட்சியில்தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 25 விழுக்காடு இடஒதுக்கீட்ட 31 விழுக்காடாக உயர்த்தினோம். பட்டியலின மக்களோட இடஒதுக்கீட்ட 16 விழுக்காட்டில் இருந்து 18 விழுக்காடாக உயர்த்தினோம். பழங்குடியினருக்கு 1 விழுக்காடு தனியா இடஒதுக்கீடு வழங்கணும். பின்னர் பிற்படுத்தப்பட்டோர்ல 20 விழுக்காட்டை பிரிச்சு வன்னியர் சமுதாயம் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டோராக அறிவிச்சு தனி இடஒதுக்கீடு கொடுத்தோம். இஸ்லாமியருக்கு 3.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடும், அருந்ததியினருக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்கணும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு சமூக நீதி உரிமைகளை அகில இந்திய அளவிலும் கிடைக்க போராடி வர்றது திமுக தான். நூற்றாண்டை கடந்த பிறகும் சமூக நீதிக்கான நம்முடைய பயணம் தொடருது. அதன் அடையாளமாகத்தான் 21 சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபமும் ஏஜி அவர்களுக்கு நினைமண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 2 திறப்பு விழாக்களோட நிறைய அரசு திட்ட பணிகளும் திறக்கப்பட்டிருக்கு, அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில்
கழக ஆட்சி காலத்தில் செஞ்சு தரப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான சாதனைகள், ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய சாதனைகள் சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக நான் சொல்ல விரும்புகிறேன். விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டடத்துடன் கூடிய புதிய கதிரியக்க டெலி கோபால்ட் கருவி, தீவிர சிகிச்சைக்கான கட்டடம் கட்டப்பட்டு வருது. செஞ்சியில புதிய பேருந்து நிலையம், வானூர் வட்டம் திருவக்கரையில அருங்காட்சியக நூலகம் கலையரங்கம், திண்டிவனம் வட்டம் பட்டணத்தில் நவீன பல்வண்ண அச்சுக்குழுமம், வெள்ளிமேடுபேட்டை பாண்டி இருவழிச்சாலை 4 வழிச்சாலையாகவும், ஆவங்குப்பம் கோனேரி குப்பம் ஆவணிப்பூர் இடவழிச்சாலை 2 வழிச்சாலையும் அமைக்கப்பட்டிருக்கு. விழுப்புரம் திண்டிவனம் மாநகராட்சி பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம், திண்டிவனம் சிட்கோல மருத்துவ பூங்கா, திண்டிவனம் மரக்கான சாலை 4 வழிச்சாலை, திண்டிவனத்தில் தலைமை மருத்துவமனை கட்டடம், தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே இருக்க சொர்ணாவூர் அணைக்கட்டு சீரமைப்பு, செஞ்சி பேரூராட்சியில குடிநீர் வழங்கல் திட்டம், திண்டிவனம் நகராட்சியில புதிய பேருந்து நிலையம், கிடார் மாதிரி பள்ளியில கட்டடம், பிடாரிப்பட்டு அணிலாடி சாலையில வராக நதி குறுக்கே மேம்பாலம், விக்கிரவாண்டியில 2 நீதிமன்றங்கள், 2 நீதிமன்றங்கள் கொண்ட ஒருங்கிணைந்த கட்டடம், செஞ்சியில அரசு ஆதிதிராவிட நலப்பள்ளிக்கான பெண்கள் விடுதி, திண்டிவனத்தில் அரசு ஆதிதிராவிட நல ஆண்கள் கல்லூரி விடுதிக்கான பணிகள், அது மட்டுமல்ல பல்வேறு அணைக்கட்டுகள் புனரமைக்கப்பட்டதால 19,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்றிருக்கு. இப்படி இந்த மாவட்டத்தை முன்னேற்ற நாம ஏராளமான பணிகளை செய்கிறோம். நேற்று இரவு மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட மாவட்ட உயர் அதிகாரிகளோடு நடத்தின ஆய்வுக் கூட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய பணிகள், நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பணிகள், இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகளை குறித்து ஆய்வு செஞ்சோம். இந்த மாவட்டத்துக்கான தேவைகளை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை ஒட்டி இந்த மாவட்டத்துக்கான 11 புதிய அறிவிப்புகளை நான் இங்கே வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, சாத்தனூர் அணையோட உபரி நீரை நந்தன் கால்வாயில இணைக்கிறதுக்கான ஊட்டு கால்வாய் அமைக்கணும்னு செஞ்சி, விக்கிரவாண்டி, விழுப்புரம், வானூர், பெண்ணாத்தூர் மற்றும் திருவண்ணாமலை பகுதி உழவர் பெருமக்கள் பல ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இந்த நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்ற வகையில் 304 கோடி ரூபாய் செலவில் நந்தன் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்படும். இரண்டாவது அறிவிப்பு, விழுப்புரம் வட்டத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு வெள்ளத்தால் சேதமடைஞ்ச தலவானூர் அணைக்கட்டு 84 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் சங்கராபாணி ஆற்றின் குறுக்கே வழுதாவூர் அருகில 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, காணை மற்றும் கோழியனூர் ஒன்றியங்களில் இருக்கிற 29 கிராம மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 35 கோடி ரூபாய் செலவில் புதிய கூட்டுக்குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, விக்கிரவாண்டி பேரூராட்சியில் இருக்கிற கக்கன் நகர்ல 1 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் பல்நோக்கு சமுதாய கூடம் அமைக்கப்படும். ஆறாவது அறிவிப்பு, செஞ்சி மற்றும் மரக்காணத்தில் தலா 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடங்கப்படும். ஏழாவது அறிவிப்பு, திருவாமாத்தூர் அபிராமேஸ்வரர் கோயில் இடத்துல இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில்
4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமண மண்டபம், சமையற்கூடம் மற்றும் உணவருந்துமிடம் ஆகியவை அமைக்கப்படும். 8வது அறிவிப்பு, விழுப்புரம் நகராட்சி எல்லைக்குட்பட்ட சாலாமேடு பகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற வகையில் 5 கோடி ரூபாய் செலவில் திருப்பாச்சானூர் ஆற்றுப்படுகையில் இருந்து குடிநீர் வழங்கப்படும். 9வது அறிவிப்பு, விழுப்புரம் நகராட்சியின் பழம்பெரும் அலுவலக கட்டடம் 2 கோடி ரூபாய் செலவில் பொதுமக்களுக்கு பயன்படுகிற வகையில் டவுன் ஹாலாக மாற்றப்படும். 10வது அறிவிப்பு, தென்னமாதேவி அயனாம்பாளையம் கிராமங்களில் பம்பை ஆற்றின் வடகரையில் சங்ககால தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதிகளில் தொடர்ந்து அகழ்வாராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும். 11வது அறிவிப்பு, வேலூர் அணையிலிருந்து மயிலம் பாதிர புலியூர் வழியாக செல்லும் 15 கிலோமீட்டர் சாலை 8 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். சமீபமா நான் சுற்றுப்பயணம் செஞ்ச மாவட்டங்கள்ல அதிக அறிவிப்புகளை பெற்ற மாவட்டம் எந்த மாவட்டம் கேட்டீங்கன்னா இந்த விழுப்புரம் தான். நமக்கு நிதி ஒன்றுதான் தடையை தவிர வேற எந்த தடையும் கிடையாது. அதிலையும் நிதி இல்லைன்னு புலம்பிட்டு இருக்காம மக்கள் குறைகளை நீக்கிற, அதை நீக்கி நிறைவேற்றுகிற அரசா திமுக அரசு இருக்கு. சில எதிர்க்கட்சி தலைவர்கள் வெறும் குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. அது ஆட்சியோட குறை இல்ல, அவங்க சிந்தனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைபாடு. அவங்க தானும் நல்லது செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்களையும் நல்லது செய்ய விட மாட்டாங்க. மக்களுக்கு நல்லது நடந்தா அவங்களுக்கு பிடிக்காது. அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படாம நாம நம்முடைய கடமையை தொண்டாற்றி கொண்டிருக்கிறோம். இதே விழுப்புரத்தில் பொன்முடி சொன்னார மாநாட்டை பற்றி, நான் அரசியல் அதிகம் பேச விரும்பல, ஒன்று மாத்திரம் சுட்டி காட்டுகிறேன். இதே விழுப்புரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் 2004ஆம் ஆண்டு சொன்னது மாநாட்டில், அவர் சொன்னதை இன்னும் நான் மறக்கல. விழுப்புரத்தில் நடந்த திமுக மாநாட்டுக்கு முதலாக நான் தலைமை வகிச்சேன். பொன்முடி சொன்னது உண்மைதான். அப்ப தலைவர் கலைஞர் பேசும்போது எனக்கு ஒரு அறிவுரையை சொன்னார். தலைவர் சொல்றார், நான் என்னோட 26வது வயசுல ஒரு மாநாட்டுக்கு தலைமை வகிக்கிற வாய்ப்பை பெற்றேன் கலைஞர். ஆனா ஸ்டாலினுக்கு அந்த வாய்ப்பு 50வது வயசுல தான் கிடைச்சிருக்கு. இவ்வளவு தாமதமாக கிடைக்க காரணம், எதுவும் அவசரமாக விரைவாக கிடைக்கிறதை விட தாமதமாக கிடைச்சாதான் அதுக்கு வலு அதிகம், அந்த வலு உனக்கு சேர்ந்திருக்குன்னு குறிப்பிட்டார். சொல்லிட்டு இன்னொன்றையும் சொன்னார், எல்லோரும் உன்னை அங்கீகரிச்சுதான் நினைச்சுக்கிட்டு நீ நடைபெறக்கூடாது. எங்க இருந்து உனக்கு அங்கீகாரம் கிடைக்கலையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரிடம் அங்கீகாரம் பெறணும் என்ற அணுகுமுறையை நீ கத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த அறிவுரையை என் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் நெறிமுறையாக கொண்டு செயல்பட தொடங்கினேன். அதனாலதான் வாக்களிச்ச மக்களுக்கு மட்டும் இல்ல, வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து எந்த பாகுபாடும் பார்க்காம முதலமைச்சராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னை பொறுத்தவரை நம்பர் 1 முதலமைச்சர் என்பதை விட நம்பர் 1 தமிழ்நாடு என்பதுதான் என்னுடைய இலக்கு. அதுக்காகத்தான் இந்தியாவே திரும்பி பார்க்கிற திட்டங்களை செய்கிறோம். நம்ம திட்டங்களால இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் பயனடைகிற விவரத்தை சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. 3,38,600 விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டியில் முதலமைச்சர் மாசம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். மணிமண்டபத்தை திறந்து வைத்து அவர் விழுப்புரத்தினுடைய பெருமைகளையும் விழுப்புரத்திற்காக தமிழக அரசு செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களையும் விவரித்து வருகிறார். ஒவ்வொரு மாவட்டமா என்னால சொல்ல முடியும். கட்சி அரசியல் பாகுபாடுகளை பார்க்காம உழைச்சா கட்சி அரசியல் எல்லைகளை கடந்து மக்களுக்கு ஆதரிப்பாங்க என்பது ஒவ்வொரு ஊருக்கும் நான் போகும்போது மக்கள் தரக்கூடிய வரவேற்பும் அப்ப அவங்க முகங்களை தெரியக்கூடிய மலர்ச்சியும் எனக்கு எடுத்து காட்டுது. அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சியை நாம வழி நடத்திக்கிட்டு இருக்கோம்.
மக்களாகிய உங்களுடைய வாழ்த்துக்களோடு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உருவாக்கி வரும். யாருக்கும் யாரும் அடிமை இல்லை, எல்லாருக்கும் எல்லாம். இது திராவிட கருத்தியல். எந்த சூழலையும் சமரசம் செய்யாம செயல்படுத்தி காட்டுறதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வாழ்க்கை பயணம். விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டியில் முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி அவர்களின் நினைவிடத்தையும் சமூக நீதிக்காக பாடுபட்ட 21 பேருக்கான மணிமண்டபத்தையும் திறந்து வைத்து முதலமைச்சர் பேசி வருகிறார். திராவிடமே இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்தது, திராவிடமே பெண் விடுதலையை பெற்றுத்தந்தது என்று பல்வேறு கருத்துக்களையும் கூறி முதலமைச்சர் பேசி வருகிறார்.